வாங்க. உங்கள் அத்துணை பேருக்கும் மிக பணிவான வணக்கங்கள், தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துகள். எதிரணியில பேசின சிவகுமார் சார் எப்பவும் போல அற்புதமா பேசினார். கார நடுவழியில நிப்பாட்டி செக் பண்றாங்களாம். என்ன காரணம்னா, பணத்தால் தான் இந்த தேசத்தை ஆண்டு விட முடியும்னு சொல்றார். சார், எதுக்காக நிப்பாட்டி செக் பண்றாங்க? பணத்தால் இந்த தேசத்தை யாரும் ஆண்டு விட கூடாதுங்கிறதுனால தான் நிப்பாட்டி செக் பண்றாங்க. அதுலயும் மறந்துட்டு சிவகுமார் சார் ஒரு பாயிண்ட் எங்க அன்னைக்கு சொன்னார், கவனிச்சிங்களா? வயசானா பென்ஷன் தராங்களாம். யாருக்கு பென்ஷன் தருவாங்க சிவகுமார் சார்? வீட்டுல சும்மா உட்கார்ந்து இருக்கிறவங்களுக்கு பென்ஷன் தருவாங்களா? கல்வியில் உயர்ந்து வேலைக்கு போனா மட்டும்தான் பென்ஷன் வரும். போற வரவங்களுக்குலாம் பென்ஷன் கொடுக்க மாட்டாங்க சார். நம்ம எல்லாருமே என்ன நினைக்கிறோம்? எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, என் பிள்ளை இந்த ஊர்லயே இருக்கிற பெஸ்ட் ஸ்கூல்ல பெஸ்ட் எஜுகேஷன்ல படிக்கணும்னு நினைக்கிறோம். ஏன் அப்படி ஆசைப்படுறோம்? செல்வம் தான் ஒரு மனுஷனை உயர்த்தும்னா, அந்த செல்வத்தை எதுக்கு சார் கல்விக்கு செலவு பண்றீங்க? பெட்டிக்குள்ள பூட்டி வச்சு பக்கத்துலயே உட்கார்ந்துக்க வேண்டியதானே. எப்பாடு பட்டாவது என் பிள்ளைக்கு நல்ல கல்வியை கொடுத்து விட வேண்டும் என்று துடிக்கும் ஒவ்வொரு பெற்றோருக்கும் தெரியும், கல்விதான் என் பிள்ளையை உயர்த்தும் என்று. இப்ப எதிரணியில இருக்கிற தோழர் முத்துக்குமரன் 10வது தான் படிச்சிருக்கிறாருன்னு வச்சுக்குவோம், ஒரு பேச்சுக்கு வச்சுக்குவோம். ஆனா ஊர்ல தென்னந்தோப்பு, கோழி பண்ணை, அரிசி மில்லுன்னு ஏகப்பட்ட சொத்து. படிச்சிருக்கிறது 10வது. யாராவது அவருக்கு பொண்ணு கொடுப்பாங்க? அவரை தேடி போய் பொண்ணு கொடுப்பாங்கம்மா. நல்லா சொன்னீங்களா நீங்க? இப்ப ஒருத்தரை பார்த்து, இவர் ஒரு காலத்துல பணக்காரரா இருந்தார், இன்னைக்கு ஏழை ஆயிட்டாருன்னு சொல்லுவோம். இவர் ஒரு காலத்துல பதவியில இருந்தார், இன்னைக்கு ரிட்டையர் ஆயிட்டாருன்னு சொல்லுவோம். ஆனா யாராச்சும் ஒருத்தரை பார்த்து, இவர் ஒரு காலத்துல 10வது படிச்சிருந்தார், இன்னைக்கு 8வது ஆயிட்டாருன்னு சொல்லுவோமா? சார், செல்வத்தில் ஏற்றமும் இருக்கும், இரக்கமும் இருக்கும். ஆனால் எங்களுடைய கல்வி என்றைக்குமே ஏறு வரிசைதான். போன வருஷம் 600க்கு 600 வாங்கினாளே நந்தினி, செய்தியாளர்கள்லாம் ஓடி போய் எப்படிமா இவ்வளவு மதிப்பெண் வாங்கினன்னு கேட்டப்ப அவ சொன்னா, சார் எங்க அப்பா ஒரு தினக்கூலி, என் குடும்பத்தோட தலையெழுத்த மாத்தணும்னா நான் படிச்சா மட்டும்தான் அது நடக்கும், அதனால படிச்சேன்னு சொன்னா. நம்ம தமிழ் சமூகம் அவ்வை பாட்டி முதல் சுந்தர் பிச்சை வரை அறிவால் உயர்ந்த சமூகம். எப்படி சார் செல்வம் தான் உயர்த்தும்னு வந்து பேசுறீங்க? இப்ப நம்ம தோழர் முத்துக்குமரன்ட்ட 10 கோடி இருக்குன்னு வச்சுக்குவோம், ஒரு பேச்சுக்கு வச்சுக்குவோம். பேருக்கு பின்னாடி முத்துக்குமரன் 10 கோடின்னு போட்டுக்குவாரா? இன்கம் டாக்ஸ் ரைடு வந்துடும், ராத்திரியே தூக்கிட்டு போறாங்க அவரை. அப்ப பேருக்கு பின்னாடி முத்துக்குமரன் 10 கோடின்னு போட்டுக்குவாரா, இல்ல தான் படிச்சு வாங்கின டிகிரிய பின்னாடி போட்டுக்குவாரா? இன்னைக்கு 200 பவுன் போட்டு ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணி போனாலும் அந்த பொண்ணு படிக்கலன்னா அந்த வீட்டுல அந்த பொண்ணு அடிமைதான். ஆனா அதுவே அந்த பொண்ணு படிச்சிருந்து ஒரு வேலைக்கும் போனான்னா, செல்வம் கொடுக்க முடியாத தன்னம்பிக்கையை, செல்வம் கொடுக்க முடியாத கம்பீரத்தை ஒரு பெண்ணுக்கு அவள் பெற்ற கல்வி கொடுத்து விடும்ல. ஒருத்தர்கிட்ட கல்வி இருந்தா அந்த கல்வி அவரை பாதுகாக்கும். ஆனா அவர்கிட்ட செல்வம் இருந்தா அவர்தான் அந்த செல்வத்தை பாதுகாக்கணும். கல்வி கற்க கற்க உயர்ந்து கொண்டே இருப்போம், செல்வம் சேர சேர பயந்து கொண்டே இருப்போம். சேர்த்து வச்ச அந்த செல்வத்தை காப்பாத்துறதுக்கே நீங்க படிச்ச ஒரு ஆடிட்டரை தான் தேடி போகணும், நீங்களா காப்பாத்திக்க முடியாது. காமராஜர் ரொம்ப அழகா சொல்லுவார், பிள்ளை ஊனமா இருந்தா சொத்து சேர்த்து வை, சொத்து சேர்த்து வச்சு பிள்ளைய ஊனமாக்கிறாதன்னு சொல்லுவார். ஆகவே வாழ்வில் உயர்வது எப்படி? படி. வாய்ப்பிற்கு நன்றி, வணக்கம். வாழ்வில் உயர வேண்டுமா, உயர்வு பெற வேண்டுமா? படி, படித்துக்கொண்டே இரு, இடையிடாமல் படி அப்படின்னு முடிக்கிறாங்க. இப்போ இந்த தாய்க்கு பேசின பிற்பாடு நம்ம முத்துக்குமரன் சிரிச்சுக்கிட்டே இருக்கார். காசு எக்கச்சக்கமாக வச்சிருப்பார் போல இருக்கு. ஏன்னா 10 கோடின்னு அவங்க சொல்கிறாங்க.
ஒரு சூசகமாக இருக்குமோ அப்படின்னு ஒரு பயம் வேற எனக்கு. வாங்க முத்துக்குமரன், வாங்க. தமிழக அரசுக்கு ஸ்ரீவில்லிபுத்தூர் கோபுரம் அடையாளமாக இருப்பதைப் போல, சன் தொலைக்காட்சிக்கு சூரியன் அடையாளமாக இருப்பதைப் போல, உலகம் முழுவதும் பட்டி மண்டபத்தின் அடையாளமாக இருக்கிற ஐயா சாலமன் பாப்பையா அவர்களை வணங்கி, என் முன்னாடி பேசின பேச்சாளர்கள் கற்பனை உலகத்தில் வாழ்ந்துட்டு போயிருக்காங்க. நான் கஞ்சி குடிக்கிறதுக்கு என்ன வழின்னு சொல்றதுக்கு வந்திருக்கேன் ஐயா. படிச்சாலே அப்படிதான்ப்பா, கற்பனை தான்ப்பா ஐயா. இது ஒரு தனி மனிதனுடைய புலம்பல் இல்ல, ஒரு தலைமுறையோட கதறலுங்கய்யா. இன்னைக்கு முதல் பட்டதாரி வந்துட்டோம், பட்டம் கையில இருக்கு, பணம் இருக்கான்னு கேட்டா பாக்கெட் எம்டியா இருக்கு. ஐயா, நினைத்தது எல்லாம் கிடைக்கும் 2K கிட்ஸாவும் பிறக்காம, கிடைச்சதை வச்சு சந்தோஷமா இருந்த 80 கிட்ஸாவும் பிறக்காம, நினைச்சதும் கிடைக்காம கிடைச்சதும் பிடிக்காம, விவரம் தெரியாத காலத்துல ஏழ்மையிலையும் விவரம் தெரிஞ்ச காலத்துல இஎம்ஐலையும் வாழுகிற படைச்சவனே பார்த்து பரிதாபப்படுகிற 90s கிட்ஸ் பக்கம் இருந்து பேச வந்திருக்கேன். கல்விதான் முக்கியம்னு நானும் நினைச்சுக்கிட்டு இருந்தேன், கிறுக்கு பையன் மாதிரி ஒரு காலம் வரைக்கும். எப்ப எங்க அப்பா அம்மா வந்து தம்பி நீ உன்னை நீந்தாயா பார்த்துக்கணும்னு சொன்னாங்களோ அப்பத்தானையா அந்த உலகமே புரிய வந்துச்சு. கற்கை நன்றே பிச்சை புகினும் கற்கை நன்றே நருந்தொகையில் அதிவீராம பாண்டியன் சொல்லும் போது புரியல, எஜுகேஷன் லோன் கேட்டு பேங்க் வாசல்ல நிற்கும் போதாயா புரிஞ்சு. ஏன் யாசகம் வாங்கினாவது திருப்பி கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நாங்க கஷ்டப்பட்டு படிச்சு குடும்ப கடனை எல்லாம் தீர்த்துறோம் நினைச்சுல படிச்சோம். எஜுகேஷன் லோனை அடைக்கவே என்ன பாடுபட வேண்டியது இருக்குன்னு படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் தானே தெரியும். நீங்க சூசகமா ஒரு விஷயம் சொல்றேன், வீட்டுல பெரியவங்க வருவாங்க, என்ன சொல்லுவாங்க, பிள்ளைகளை கன்னத்தை கிள்ளி நல்லா படிச்சு நிறுத்த மாட்டாங்க, நல்லா படிச்சு கை நிறைய சம்பாதிக்கணும் சாம்பாங்க. ஏன் 12வது பரீட்சை முடிஞ்சிருச்சு, பிள்ளைலாம் அடுத்து கல்லூரியில சேர போறாங்க, அங்க போய் பாருங்க. நீங்க மாமா இந்த படிப்பு எடுக்க சொன்னார், சித்தப்பா இந்த படிப்பு எடுக்க சொன்னார், உங்க வாத்தியார் அதை எடுக்க சொன்னார், அவன் என்ன படிக்கிறாங்கிறத கடைசி வரைக்கும் கேட்க மாட்டாங்க. சரி, இதெல்லாம் எதுக்கு படிக்க சொல்றாங்க? அறிவு வளர்றதுக்கா, பண்பு பெருகிறதுக்கா? இல்ல, இந்த படிப்பை எடுத்தாத்தே நிறைய சம்பாதிக்க முடியும்னு எடுக்க சொல்றாங்க. என்றால் இங்கே கல்வி பொருள் ஈட்டுகிற கருவியாகத்தானே இருக்குது. ஏழை குடும்பத்தில் பிறந்து 12ஆம் வகுப்பில் நல்ல மதிப்பெண் பெற்று நீட்டா போய் நின்னா நீட் கோச்சிங் போனியான்னு கேட்கிறானே எங்களை பார்த்து. ஐயா, நுழைவுத் தேர்வில் மதிப்பெண் குறைந்து மனம் நொந்து மரித்து போகிற பிள்ளைகள் எங்கள் ஏழை வீட்டில் மட்டுமே இருக்கிறாங்கிற வேதனையை நாங்கள் எங்கேயா போய் சொல்றது? இங்க 10,000 கொடுத்தா ஒரு கல்வி, லட்ச ரூபா கொடுத்தா வேற ஒரு கல்வி, கோடி ரூபா கொடுத்தா மற்றும் ஒரு கல்வினா, இங்கே கல்வி செல்வத்தை தீர்மானிப்பதில்லை, செல்வம் தான் கல்வியை தீர்மானிக்கிறது. யாரும் மறுக்கணும். மாசம் பிறந்துச்சுன்னா 25,000 30,000 50,000 அக்கௌண்ட்ல வந்து பொட்டுன்னு விழுந்து தொயின்னு ஒரு மெசேஜ் வந்தா அது கொடுக்கிற சந்தோஷம் காசு தானே. இங்க கான்பிடன்ஸ். திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடுன்னு குன்றை வேந்தன் அவ்வையும், இல்லாரை எல்லோரும் எள்ளுவர் செல்வரை எல்லோரும் செய்வர் சிறப்புன்னு வள்ளுவரும் சங்க காலத்திலிருந்தே காசை சேர்த்துக்குங்கடான்னு நம்மகிட்ட புலம்பிருக்காங்களா இல்லையா? படிச்சா நல்ல வேலை கிடைச்சிடும், தயவு செஞ்சு பொய் சொல்லாதீங்கன்னு இந்த தலைமுறையிலிருந்து சொல்ல வரையா. படிக்க வேண்டாம்ன்றீங்களா? இல்ல, அதை கடைசியா சொல்றேன் அந்த ரகசியத்தை. ஒரு காணொளி பார்க்கிறேன், ஒரு அம்மா உட்கார்ந்து இருக்கிறாங்க, சித்தாள் வேலை பார்க்குறாங்க. ஒரு நிருபர் கேள்வி வைக்கிறாரு, ஏன் நீங்க சித்தாள் வேலை பார்க்குறீங்க? குடும்ப வறுமை. ஏதாவது படிச்சிருக்கீங்களா? சித்தாள் என்ன படிச்சிருப்பாங்க? அவங்க சொன்னாங்க, நான் BSc B.Ed படிச்சிருக்கேன். அப்புறம் ஏன் சித்தாள் வேலை பார்க்குறீங்க? நான் ஒரு தனியார் பள்ளியில் வேலை பார்த்தேன், எனக்கு மாத சம்பளம் 7,000 ரூபா. இங்கே என் கணவர் கொத்தனாரா இருக்கார், அவருக்கு 1000 ரூபா, எனக்கு சம்பளம் 700 ரூபா, ஒரு நாளைக்கு 1700 ரூபா நான் சம்பாதிக்கிறேன் என்றால் எங்களை இந்த கல்வி எங்கே உயர்த்தி இருக்கு? நல்ல ஒரு விஷயம் சொல்றேன், படிப்பு பயனற்றதுன்னு நாங்க சொல்லல, அந்த படிப்பை பணமாக மாற்றவில்லை என்றால் அது நிச்சயம் பயனற்றதுன்னு தான் சொல்லிக்கிட்டு இருக்கோம். நிறைவாக ஒன்னே ஒன்று சொல்லி நான் முடிச்சுக்கிறேங்கய்யா. கல்வியில் தோற்றால் முயற்சி செய்ய ஏதேனும் வாய்ப்பு இருக்கிறது, செல்வம் சேர்ப்பதில் தோற்றுவிட்டால் மூச்சு விடுவதற்கு கூட வாய்ப்பில்லை என்று உங்கள் அனுபவத்தை எனது வாதமாக வைத்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பணம் எவ்வளவு முக்கியம்ன்றயா? காசு இல்லைன்னா நம்ம கதையே கந்தல்ன்றார். பணத்தை எப்படியெல்லாம் பார்த்துருக்காருன்னு பாருங்க. ஆனால் நல்ல செய்தி சொல்லியிருக்கார். வாங்க, இந்த 2 பேரும் பேசி முடித்த பிற்பாடு இப்போ அடுத்த பட்டாளம் கிளம்புது.